நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த பேரானந்தம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை இந்த இடத்துல அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வைராக்கியத்தினாலும் அவருடைய அன்பினாலும் அவருடைய சித்தத்தினாலும் என்னை நிரப்பி அந்த சித்தத்தை, அந்த அன்பையும் அந்த அழைப்பையும் உங்களுக்குள்ளே இன்றைக்கு உள்ளே நுழைக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையோடு குணாதிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதேச்சியா நடத்த வர ஆவியானவர்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பொதுவாகவே உலக மனுஷர்களை பார்த்தீங்கன்னா தங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக எவ்வளோ வைராக்கியம் பார்க்குறாங்க. சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த தொழில், சொந்த வேலை, நம்முடைய கல்வி படிப்புக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்காக எவ்வளோ பாரப்படுறாங்க, அதுக்காக எவ்வளவு தூரம் பிரயாசப்படுறாங்க. அம்மாவா இல்லைங்களா? அல்லேலூயா. தங்கள் வாழ்க்கையிலும் தங்கள் தேவைகளிலும் தங்கள் உறவுகளிலும் தங்களுடைய எதிர்காலத்தின் நிகழ்காலத்தை பற்றி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா, ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா, ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல சஞ்சலம் வந்துருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப பாரப்படுறாங்க. வீட்டை இழந்துட்டேனே, உறவு இழந்துட்டேனே, தொழில் இழந்துட்டேனே, வாய்ப்பு இழந்துட்டேனே, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைச்சு நான் என்ன செஞ்சல, நான் பயன்படுத்திக்காம போயிட்டேனே என்று சொல்லி அவங்க வருத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு கர்த்தர் சொல்றாங்க, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள் நம்மை பார்க்கணும் அதிக ஞானவான்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளை விட அவங்க நல்ல ஐஸ்வர்யத்துல, தொழில் வேலையில, தொழில் செய்வதில்லை, வேலை செய்வதில்லை, நிறுவனத்துல, அதாவது எதையுமே எந்த பொருளையும் உருவாக்குவதில்லை, பெரிய பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய அரசியல் சம்பந்தமான அதிகார சம்பந்தமான காரியத்தில் அவங்க முதன்மையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, அவர்கள் நம்மளை விட ஞானமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆனால் வேதத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியம் என்று சொல்கிறாரே. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் நினைக்கிற பலத்தையும் வளத்தையும் அவருடைய திறமை தகுதியையும் ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமில்லைன்னு சொல்றாரு. ஒருத்தர் நிறைய ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி பெரிய கொட்டாரனை கட்டி தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச எல்லா விதையினர் அந்த பலனை கொண்டு வந்து ஒரு பேரசல் போட்டு, அப்பா என் வாழ்நாள் முழுதல் செய்ய போறேன், இதை வச்சு நான் படைக்க போறேன்னு சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, மதிகடனே இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதெல்லாம் யாருடையதாக? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கக்கூட வார்த்தை என்னன்னா, நம்ம மேல வச்சிருக்க தேவனுடைய அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, உத்தரவாதம் என்ன என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரோமர் 8:30 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, எவர்களை தேவன் முன் குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்து இருக்கிறார். எவர்களையெல்லாம் தேவன் அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எவர்களை கர்த்தர் பரிசுத்தமான மாற்றினாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றிவிட்டார். எவர்களையெல்லாம் நீதிமான்களை மாற்றினாரோ அவர்கள் வாழ்க்கையை, அவருடைய எண்ணங்களை, ஆவி ஆத்ம சரீரத்தின் ஜீவனையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாராமா. கை தட்டலாமா? அல்லேலூயா. நீங்கள் நானும் முன் குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், மகிமைக்குள் பிரவேசிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உடையவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், அவருடைய திறமை, தகுதி, ஞானம், புத்தி, கூர்மை, அவருடைய பேச்சு, அவனுடைய மற்றவங்க முன்பாக இருக்கிற சாட்சிகளும் அடையாளமும் எப்படி இருக்கணும் என்பது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அல்லேலூயா. இப்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த எப்படி ஒரு மனுஷன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக தன் வாழ்க்கையிலும் தன்னுடைய தேவ சித்தத்திலும் ஊழியத்திலும் நடைமுறை வாழ்க்கையிலும் சாதித்து வாழ்ந்து காண்பித்த ஒரு நபரை பற்றி இன்னைக்கு நம்ம சீக்கிரமா பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், நான் படித்து பட்டதாரி ஆகணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். படிப்பு இல்லாமல் இன்னைக்கு கணம் கிடையாது, மதிப்பு கிடையாது. படிக்கலைன்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? கடவுட்ட தான் போகணும். படிக்கலைன்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? கூலி வேலைக்கு தான் போகணும். படிக்கலைன்னா சாதாரண ஒரு குறைஞ்ச வருமானத்துக்கு இருந்த வேலை தான் காலமெல்லாம் சரீர பிரகாரமாக பிசிக்கலாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் படித்தா ஏசி ரூமில் உட்காந்து நல்ல கிளாஸில் உட்காந்து அருமையாக என்ன செய்யலாம்? ஆமாம், மைண்ட் ஒர்க்கு நல்ல அருமையாக வேலை செய்யும். இங்கே காட்டில் மேட்டு உழைக்கிறவனோட ஆமாம் அலுவலகத்தில் உட்காந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகம். அவங்களுக்கு தான் 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுக்குறாங்க. இல்லையா? படிப்பு ரொம்ப முக்கியம். அதே போல் எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டிடணும், எப்படியாவது ஒரு நிலத்தை வாங்கி நான் சந்தோஷமாக என்ன செய்யணும்? வீட்டை கட்டணும். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற வீட்டு மேலே திருப்தி இல்லை. இதுதான் ஓடாவே ஓடுது, இன்னும் குடிசையாகவே இருக்குது, இன்னும் மாடி கட்டணும். அந்த விருப்பம் நல்ல விருப்பம் தான். இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எந்த இடத்துல வாழ்கிறோம், எப்படி நம்ம இருக்கிறோங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இல்லையா? அப்போ வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்வது தப்பு இல்லை. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க விரும்புகிறபடி நல்ல ஒரு தொழில், நல்ல வேலை, நல்ல அரசாங்க உத்தியோகம், தொடர்ந்து வருகிற வருமானம் வரணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஆட்டோக்கு பின்னாடி அதிகமாக இருந்திருப்பாங்க. இல்லையா? ஆமா, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் என்ன வேணும்? சில்லறை வேணும். ஆமா, கடைசி வரைக்கும் நமக்கு காசு பணம் வேணும். இதை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா தொழில் வேலை கட்டாயம். இது ஒரு நல்ல விருப்பம் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலக மனுஷனுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள், விருப்பங்கள், நம்பிக்கை, பிரயாசத்திற்கு மேலாக அப்பாற்பட்ட ஒரு மனநிலை, ஒரு விருப்பம், எதிர்பார்ப்புள்ளவராக இருக்க வேண்டும். யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு புத்தகம் 10:35 இயேசு சொன்னாரு, நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எல்லாருடைய மைண்ட் மாதிரி உங்களுக்கு மைண்ட் இருக்காது. எல்லாருடைய நடைமுறை வாழ்க்கை மாதிரி அணுகுற மாதிரி உங்க லைஃப் இருக்காது. எல்லாரும் எதிர்பார்ப்பு மாதிரி உங்களுக்கு இருக்காது. உலக மனிதர்கள் இந்த உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள், பாரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். வாழ்க்கையவே, ஜீவனையே, காலமெல்லாம் அதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள். தேவனாலே அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு, நீதிமான்களாக்கப்பட்டு, அவர் மூலமாக மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். எப்படின்னா, இவ்வுலகத்தின் பிரயாசத்துக்கு மட்டும் நாம் விருப்பமும் ஆசையும் உள்ளவர் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத ஒரு வாழ்வு இருக்கு பாருங்க, அது இந்த மகிமைக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுக்குதான் இந்த பூமியில கர்த்தர் மகிமை வச்சிருக்கிறார். கை தட்டமானவர்கள். கொலோசியர் 1:12 அப்போஸ்தலர் பவுல் கொலோசி பட்டணத்துக்கு எழுதுறாரு, நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிற தகுதியை பெறவும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும் உங்களை என்னை கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன், அப்படி ரட்சிக்கப்பட்ட மனுஷன், விசுவாசம் கொண்ட மனுஷன், நம்பிக்கையுள்ள மனுஷன், தேவ சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி என்பதை பற்றி நான் பார்ப்போமானால், ரோமர் புத்தகம் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தை இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம். அங்கு அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும். நான் தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதலே எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ எனக்காக அல்ல, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார், உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதாம் மூலமா கர்த்தர் இந்த பூமியில சந்ததி உண்டாக்கினார். அவர்கள் சீர்கட்டார்கள், இருதயத்திலே அவர்கள் மகன் ஆண்டவரை சஞ்சலப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொண்டார். நோவாவின் வம்சங்கள் இந்த பூமியில பெருகினது. நோவாவின் காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்து வெறித்தும் வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு, இயேசு கிறிஸ்துடைய 2000 ஆண்டுகளுக்கு பின்பு ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே
நாம் மீட்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் மக்கள் சாதாரணமானவர்கள், உலகத்திலே மிகப்பெரிய கணம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எல்லாவற்றிலும் இம்மைக்குரிய வாழ்விலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் சுதந்திரமாய் வாழக்கூடிய அதிகாரத்தோடு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இந்த பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் வம்சங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய ஜெபமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று. தேவனை பற்றி வைராக்கியம் இருக்குது, இல்ல இல்லன்னு சொல்ல, பக்தி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கற்பனை இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது, தேவனை பற்றி எல்லாம் வெளிப்பாடு இருக்குது. ஆனா அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அவரை குறித்து நான் சாட்சி சொல்றேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம். ஆகிலும் மைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. ஆகிலும் அவர்கள் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அது தேவனுடைய அறிவுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய எண்ணத்துக்கும் அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் மகிமைக்குரியதாக அல்ல. கவனிங்க, வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், தேவனுடைய நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடி, சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவுல் எழுதுறாரு, பிரசங்கி எழுதுறாரு, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் கண்கள் காண்கிறபடி இச்சைப்படி நட, உன் இருதயத்தின் எண்ணத்துப்படி நீ வாழ. ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு முடியும். அல்லேலூயா. வாலிபமும் வாலிப நாட்களும் மாயை என்று நீ அறிவாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, உலக மக்கள் எப்படி இருக்காங்க, தேவனை அறிந்தவங்களும் எப்படி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க சரி ரட்சிக்கப்படாம சரி எப்படி இருக்கிறாங்க, சுய நீதியை தேடி அதுதான் சரியானது நினைச்சிருக்கிறாங்க. முன்னோர்கள் சொன்ன அந்த புராண கதைகளை, முன்னோர்கள் வழிபட்ட அந்த வழிபாடுகளை, அவர்களுடைய பாரம்பரிய அவருடைய வழிகளை, அவருடைய கலாச்சாரத்தை, அவருடைய எல்லா விதமான சடங்குகளையும், இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முக்கியம் என்பதை சொல்லி அதிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் யார் என்பது நல்லா தெரியும். இன்னைக்கு எல்லாருமே கேட்டு பாருங்க, இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க யாருன்னு. அவர் பரிசுத்தமுள்ள கடவுள், அவர் தெய்வம் இல்லைங்களா, அவர் தேவதூதன், எல்லா இன மக்களும் சொல்லுவாங்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுள் என்று சொல்லுவாங்க. இயேசு பரிசுத்தமுள்ளவர் எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கு எல்லா படத்தோடும் கூட இயேசுவை இணைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இயேசு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவருடைய நீதி பணம் தான் சம்பாதிக்கிறது, உறவு தான் சம்பாதிக்கிறது, உடம்பை தான் உருவாக்குறது. அவங்க சிலர் பார்த்தீங்கன்னா பொய்ய கூட நீதியா நினைக்கிறாங்க, புராண கதைகளை கூட கட்டுக்கதைகளை கூட உண்மை நினைச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறனாலதான் இன்னைக்கு நாம் வாழ்கிற நம்முடைய மத்தியில், நம்ம உலகத்தில் கூட, நம்முடைய உறவுகள் மத்தியில் கூட இன்னைக்கு சுய நீதியை தேடி, சுய பலத்தை சார்ந்து, சொந்த தன்னுடைய மாம்சீக எண்ணத்தினாலே, மாம்ச பலத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன இழப்பு வந்துருச்சுன்னா, ஒரு சிறு காயம் பட்டுருச்சுன்னா, அல்லது நமக்கு பக்கத்துலயோ நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போகுது, எவ்வளவு காயப்படுறாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டோம்னா, யாராவது ரத்தம் சிந்திச்சுட்டாங்கன்னா, காயம் பட்டுருச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுறாங்க. அம்மாவா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நான் அன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது, நம் கூட பிறந்தவர்கள், நம் அருகில் வாழ்கிறவர்கள், நம் வாழ்கிற கிராமத்தில், பட்டணத்தில், நம் வேலை செய்கிற பணிபுரிகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர்கள் இந்த பூமியில சுயநீதியை தேடி ரட்சிக்கப்படாமல், மெய் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், இன்னும் அவர்கள் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அயராத ஆக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஆக்கினிக்குள்ள போறாங்க. ஒரு சின்ன ஒரு தீக்காயம் பட்ட மனுஷனை பார்த்தாவே நம்ம பதறோம் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அறிமுகமானவங்க எல்லாருமே வேதம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துற புத்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் காணப்படுகிறவன் எவனோ அவன் ஆக்கினியிலே தள்ளப்படுவான். ஆக்கினி
கடல்ல தள்ளப்படுவான். எத்தனை பேர் பண்ண இன்னைக்கு பாருங்க ஆக்கினி கடலுக்கு போறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு என்ன செய்றாங்க? நியாயத்தீர்க்கப்பட போறாங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு நரகத்துக்கு போறாங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு பாரம் இல்லையா? உங்களுக்கு வைராக்கியம் இல்லையா? உங்களுக்கு அந்த அன்பு இல்லையா? உங்களுக்கு அந்த ஆத்ம பாரம் இல்லையா? சற்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்னும் நாமளே மாறாம இருக்கிறோம். நாமளே விட்டு கொடுக்காம நம்ம விருப்பம் வேற மாதிரி இருக்குது, நம்ம ஆசையை வேற மாதிரி இருக்குது. ஆனா பவுல் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் என்னுடைய விருப்பம் என்ன? இந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ரட்சிப்புனா என்ன? மோட்சலோகம் பரலோகம் என்ன? மீட்புனா என்ன? அதே போல நரக வாழ்க்கை என்பது, ஆக்கினி தீர்ப்பு என்பது எவ்வளவு அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற வேதனையானது என்பதை இந்த ஊழியக்காரன் அறிந்துதான் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 9:17 வாசிக்கும்போது, தேவனை மறக்கிறவர்களும் துன்மார்க்கர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் மெய் தேவனை அறியாதவர்களும் ஆக்கினி என்னும் கந்தக கடலை தள்ளப்படுவார்கள். அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எரேமியா புஸ்தகம் 17:13 வாசிக்கிறோம். கர்த்தரை மறக்கிறவர்களும் தேவனை விட்டு விலகுகிறவர்களும், கர்த்தரை விட்டு விலகி போடுகிற மனுஷனும் உறவுக்காக, சொந்த பந்தத்துக்காக, காசு பணத்துக்காக, சுயநலத்துக்காக, பாவ பழக்க வழக்கத்துக்காக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் அல்ல, அவன் பெயர் புழுதியில் எழுதப்படும். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க அழுகுறாங்க, உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, உங்க பிள்ளைங்க சங்கடப்படுத்துறாங்க சொல்லி இவ்வளவு வாரப்படுறீங்களே, அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போறாங்களே, எரிய போறாங்களே, அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆமென். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிப்போம். 21ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும்போது, வெளிப்படுத்தல் புத்தகம் 12 வாசல்களும் 12 முத்துக்களுமா இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தம் பொன்னா இருந்தது. நகரத்தில் பரலோகத்தில் நகரத்தில் இருக்கிற வீதி எப்படி இருக்கும்? தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவாலயம் இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயமா இருக்கிறாரு. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதே இல்ல. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்து ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அதுக்குதான் அழைப்பு, அபிஷேகம், தேர்ந்தெடுத்தல், நீதி, பரிசுத்தம், மகிமை. அந்த மகிமைக்குள் பிரவேசிப்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் நம்மை மகிமைப்படுத்திருக்கிறார். நாம் பெற்ற மகிமை, ரட்சிப்பு, அழைப்பையும், அபிஷேகத்தையும், தேர்ந்தெடுப்பதையும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் அந்த மகிமைக்குள் பிரவேசிப்பதற்காகவே, மகிமை அடைவதற்காக தான் கர்த்தர் நமக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரி, என்னுடைய தாசன், என்னுடைய பாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு தகுதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அங்க அடுத்த வாசங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, நரகத்திலிருந்து, ஆக்கினி தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் நரகத்தின் வாசலே நடப்பார்கள். ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவாங்க. அங்கே ராக்காலம் இல்லாதபடியா. இங்க ஜெபிக்கிற ஜெபம், எங்களுடைய ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கனப்படுகிற கனவெல்லாம் அந்த மகிமைக்கு போய் சேர்ந்து. கை தட்டலாமா? அல்லேலூயா. பூமியின் ராஜாக்களுடைய மகிமை. ராஜாக்கள்னா யாரு? ஊர்ல இருக்க மந்திரிமார்கள் ராஜாக்கள் இல்ல. அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமா ஓடினதுக்கு அழைத்து உண்மைகளை அறிவிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களும் ராஜாக்களும் நாம இங்க மகிமைப்படுத்துற மகிமை, ஆராதிக்கிற ஆராதனை, நம்முடைய தூபம், நம்முடைய வல்லமை, மகிமை தேவ சமூகத்தில் போய் கடந்து போகிறது.
அடுத்து அங்கே ராக்காலம் அங்க ராக்காலம் இல்லாதபடினாலே அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உலகத்தாருடைய பணம், பொருள், பேர், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், செல்வாக்கு, அவருடைய எல்லா விதமான பக்தி வைராக்கியத்துடைய கிரியைகள், செயல்பாடுகள் ஒன்றும் அங்க பிரவேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிரவேசிக்க முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். நல்லா கேட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்க பெரிய பணக்காரவங்க, சொத்து உள்ளவங்க, அவங்க படிப்பாடுங்க, ஞானமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மகிமையெல்லாம் அங்கே எடுபடாது. அல்லேலூயா. இந்த மகிமையெல்லாம் என்ன செய்யாது? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மகிமை, நம்முடைய வாழ்வு, நம்முடைய பிரகாசம் பரலோகத்துக்கு எடுத்து வரப்படும். அங்க எலிஜிபிலிட்டாங்க, அங்க அப்செட் பண்ணிக்குவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் பரலோகத்தில் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:11-30 வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்கிறது? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். கை தட்ட மாட்டீங்களா? நல்லாதான் பார்த்தீங்க. என்ன போங்க, யாக்கோபு 2 கடைசி வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்கிறது வசனம்? அந்த வசனத்தை வாசிப்பாங்க. தேவ ஆவியான வெளிப்படுத்துகிற காரியம். அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வாசிக்க கேட்போம். சிற்கற்ற பிள்ளைகளுக்கும் வாசிக்கிற 2 யாக்கோபின் புத்தகத்துல ஒரு நிமிஷம் 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும்போது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் சொல்றாரு, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆசை இந்த உலகத்தை கண்ணை மூடத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மனம் திரும்புதல், ஒரு பெரிய மீட்பு, ஒரு உலகத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை நான் காண வேண்டும். அதற்காகவே நான் என்ன செய்றேன்? நான் முயற்சி பண்ணுகிறேன் அப்படி சொல்றாரு. இந்த அழைப்பை பெற்ற உடனே, இந்த விருப்பத்தை பெற்ற உடனே அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதை பற்றி வாசிக்கும்போது அதே 2 கொரிந்தியர் 3:5 வாசிக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த வெளிச்சத்தை, இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? வாசிப்போம். எங்களால் ஏதாவது ஆகுமா என்று சொல்லி ஒன்றை யோசிக்கிறதுக்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர், நாங்கள் தகுதியே இல்லை, எனக்கு அந்த வல்லமை இல்லை, எனக்கு அந்த ஞானம் இல்லை, எனக்கு அந்த சக்தி இல்லை. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்மளால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால்தான் எல்லாம் முடியும். இயேசுவே சொன்னார்களே, என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் வார்த்தை உங்களிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களுக்கு நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க செய்யறது எதுவோ, நீங்க என்ன பண்றீங்களோ அது வாக்கியம் பண்ணுவார். கைத்தட்டல். ஆமென். இந்த பவுல் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு சொல்றாரு, எங்களால ஒண்ணும் அப்படி தகுதி நாங்க இல்லை, ஆனால் எங்களுக்கு உண்டானது தகுதி தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் அழைப்பு, அதுதான் அபிஷேகம். ஆமென். வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல அவர் பாருங்க, அவருடைய அழைப்பை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. 26:16 வாசிப்போம். என்ன சொல்றார்? சீக்கிரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:16 நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கேட்டாரு. உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும்
சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானி. உன்னை ஊழியக்காரனாக, உன்னை பெரிய அடையாளமாக, அற்புதமாக, மகிமையான, கனத்துக்குரிய, விசேஷித்தமானவனாக இந்த உலகத்தில் உன்னை காண்பதற்காகவே உனக்கு நான் தரிசனமானேன். உன்னை அநேகருக்கு கர்த்தர் அந்த வார்த்தை சொல்கிறார். ரொம்ப சோர்ந்து போய் பரவாயில்லை, சோர்ந்து அழகு சாப்பிடலையும் சில பேர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான, ரொம்ப அவசியமான, ரொம்ப நம்முடைய அழைப்பை அபிஷேகத்தை, நம்முடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தி சொல்லும் போது பிசாசம் விட மாட்டான், கேட்க விட மாட்டான், உற்சாகப்பட விட மாட்டான். இல்லையா? சீரியல் பார்க்கறதுக்கு உற்சாகமாக இருக்கிற நம்ம, சினிமா படத்தை பார்க்கற உற்சாகமாக இருக்கிற நம்ம, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஏதாவது சொல்றத குறை கேட்கிற ஒரு உற்சாகமாக இருக்கிற நம்ம, தேவனை பற்றிய அறிவை நமக்கு கேட்கறதுக்கு நாம் உற்சாகம் திறந்திருக்கிறோம். எல்லாரையும் இதுதான் நடக்குது. என்ன சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, இப்பொழுது நீ எழுந்து காலோடு நீ. இது வரைக்கும் நீங்க ஊழியத்துல தேவ தரிசனத்தோடு சபையோடு நிக்கிறேன்னா இப்ப எழுந்து நிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க கண்டது பாத்தீங்களா? ஆண்டோட அற்புதத்தை என்னால பார்த்திருக்கீங்களா? ரட்சிப்ப அற்புதத்தை, சுகத்தை பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுங்க ஆமென். உங்க வாழ்க்கை விடுதலை பார்த்தீங்களா இல்லையா? ஆண்டவருடைய எவ்வளவு பெரிய நல்ல பலன்கள் நீங்க பார்த்தீங்களா இல்லையா? நீ கண்டது உனக்கு நான் காண்பிக்க போகிற எல்லாத்தையும் குறித்து என்ன செய்ய, நான் உனக்கு, நீ என்னை ஊழியக்காரனாக, சாட்சியாக, அடையாளமாக ஏற்படுத்தும்படி உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தால் எடுத்து நின்றும் அந்நிய ஜனத்தால் எடுத்து நின்றும் உன்னை நான் விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. நல்ல கவனிங்க, உன் சுய ஜனங்களும் அந்நிய ஜனங்களும் அவர்கள் எல்லாரும் என்னை பற்றி விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய தகுதியும் அந்த சுதந்திரத்தையும் அடைவதற்காகவே பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை சுதந்திரத்திற்காக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்தில், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு ஒளித்து வரும்படியாகவும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, சாத்தானுடைய அதிகாரம், ஆளுமை தன்மை, அடக்குமுறை, அடிமைத்தனத்திலிருந்து தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும், அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை நான் அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். அவங்க மனக்கண்களை திறப்பதற்கு ஒரு பாத்திரத்தை, ஒரு மனுஷனை கற்று பயன்படுத்தினார். நான் நீதான் அவங்க கண்ணை திறக்கணும், நீதான் அவங்களோட குருட்டாட்டத்தை மாத்தணும். ஆமென். நீதான் அவங்களோட அறியாமையை போக்குறதுக்கு நான் உன்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். அதுக்கு தான் மகிமை, அதுக்கு தான் ராஜனிக அபிஷேகம், அதுக்கு தான் கர்த்தருடைய மகிமையும் நீதியும். அல்லேலூயா. இது சுயநீதி அல்ல, இது மானசீக நீதி அல்ல, இது தேவ நீதி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நீதி என்ன தெரியுமா? எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தை கொடுத்து நான் கொடுத்தேன். நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை அவர்கள் கை கொண்டு வாழும்படிக்கு அவர்களுக்கு போதிகள். உலகத்தின் முடிவு பரியந்தம்னா உங்க சார்பு அந்த கூட நான் இருக்கேன். யார் என்ன பண்றா பாத்துக்கலாம், யார் என்ன சொல்ல பாத்துக்கலாம், என்ன சாபப்படட்டும், என்ன கோபம் வரட்டும், என்ன வேணாலும் துன்பப்படுத்தட்டும், என்ன வேணாலும் அவமானப்படுத்தட்டும், என்ன வேணாலும் கொண்டு போய் என்ன செய்யட்டும், அதை சொல்லி இதை சொல்லி வேற அபகரித்து கொண்டு பண்ணட்டும். அல்லேலூயா. தோற்பது அவன் தான், ஜெயிப்பது நம்ம தான். கைத்தட்டினாங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தரே அதன் நடுவில் நிற்பார். உங்க நடுவில் கர்த்தர் நிற்கிறார். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க சுயநீதியை நாடிக்கிறாங்க, சுயபலத்தை நாடிருக்கிறாங்க. அவங்களுடைய நீதியும் அவருடைய உழைப்பும் அவருடைய பிரயாசமும் அவருடைய எல்லா விதமான பாரம்பரியமும் எல்லா விதமான வழிபாடுகளும் மூட நம்பிக்கையும் உலகத்தோடு ஒளிந்து போவதுகள். ஆனா நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பக்தியும் வாழ்க்கையும் ஜபமும் இம்மைக்குரிய வாழ்வில் மட்டுமல்ல மறுமைக்குரிய ஜீவித்தில நிச்சய வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லா மகிமைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய தகுதியாக இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற மெயின்டுள்ள இந்த பவுல் எப்படி இருக்கிறார் பாருங்க. எப்பா இவ்வளோ பெரிய மீட்பு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இதுல பிரவேசிக்கிற நான் பண்ணினேன், நான் பிரவேசித்தேன், நல்ல போராட்டத்தை போராடிட்டேன். அவர் நல்ல போராட்டமா போராடினாரு. மிலாட்டில் 205 அடி வாங்கியிருக்காரு, 3 தடவை காவல் சிறை இருந்திருக்கிறார், சிறையில் இருந்து தான் 14 நிருபத்தில் இருக்கிறார். ஒரு தடவை அடிச்சு குற்றூர போட்டானுங்க, ஏதோ கொஞ்சம் உயிருக்கு சொல்லி தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆமா, கொண்டு போய் கப்பலேற்றி போய் புடச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க இந்த ஊர்ல இந்த சீசன்லாம். அப்படிலாம் படாத பாடுபட்ட கப்பல் சேதகம், பசி, பட்டினி. அல்லேலூயா. அப்படிலாம் வாழ்ந்த மனுஷன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை மட்டும் காத்துக்கிட்டேன். விசுவாசத்தை மட்டும் நீங்க காத்துக்குங்க.
எந்த நேரத்திலும் விசுவாசத்தை கலந்து விடாதீங்க. இப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனுஷன் சொன்னா மட்டும் பத்தாது, ஜெபிச்சா மட்டும் பத்தாது, நினைச்சா மட்டும் பத்தாது. நான் ஆத்ம பாரத்தோடு இருக்கிறேங்க, எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், சொன்னா மட்டும் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க ஆமென், செத்தது. நீ கிரியை செய்யாம, நீ ஊழியம் செய்யாம, நீ இருந்து தேவ ராஜ்யத்தை நீ கட்டாம, சபையோடு இணைந்து தரிசனத்தோடு இணைந்து நீ பிரயாணப்படாம, நீ ஆத்ம பாரத்தோடு நீ செயல்படாம, எல்லாமே வீண்தான். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படும், ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை கண்டிப்பா நடக்கும். எங்கேயோ யாரை கொண்டு கர்த்தர் செஞ்சுவாரு. ஆனா நீ செயல்படாவிட்டால் கடைசியில கர்த்தர் வந்து கேட்பாரு, என்னப்பா 5 தாளந்து கொடுத்த என்னாச்சு, 1 கொடுத்த என்னாச்சு? ஆண்டவரே நான் 2 ஆக்கிட்டேன், 5 ஆக்கிட்டேன், ரொம்ப பாராட்டேன், ஓகே. 1 கொண்டு போய் எங்கடா போட்டேன்? மண்ணில் குறைச்சிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நீ வரும்போது அந்த 1 பத்திரமா கொண்டு போகணும். என் ஆத்மா மட்டும் பெருசா போதும், நான் மட்டும் தப்பிச்சா போதும், நான் மட்டும் வந்தா போதும். உன் பிள்ளைங்க நரக ஆக்கணில எரிய போறாங்க. உடைய சொந்தக்காரங்க, உடைய தாய் தகப்பன், உடைய உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு நரகத்துல கடந்து போறாங்க. உங்க கண்ணு முன்னால ஒருவர் வந்து தீப்பற்றி எரிஞ்சா நீங்க எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன நடக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. இன்னைக்கு எல்லாம் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு நரகத்துக்கு தள்ளப்பட போறாங்க. அத்தனை பேர் தங்களால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும்? அதாவது ஒரு காமெடியில் ஒருத்தர் சொன்னாரு, கவுண்டமணி, 80 கோடி மக்களை திருத்ததுக்கு என்ன முடியாது, ஆனா உன்னை திருத்த முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்மளால போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. முன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசுக்கு வந்த வசதி கிடைக்கிற எல்லா மூலமா நம்ம செய்வோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பராமரிப்பு நடத்துங்க, ஊழியத்தை செய்யுங்க, ஆத்ம பாரத்தோடு செய்யுங்க. கடமைக்காக இல்லை, மனப்பூர்வமா செய்யுங்க. மனுஷனுடைய பார்வைக்காக இல்லை, கர்த்தருக்காக நன் மனசாட்சியோடு கபடற்ற இதயத்தோடு உண்மையா செய்யுங்க. கர்த்தரை அங்கீகரிப்பார். 2 விஷயத்துக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. எப்படி ஊழியம் செஞ்சார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வாசிக்க கேட்போம், சீக்கிரமா வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:8. சீக்கிரம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வணங்காதவனாய் உட்கார்ந்து, ஒருபோதும் நடக்க முடியல, கால் வணங்கல. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில்லு என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். கை தட்டாம ஆண்டவருக்கு. அந்த அப்போஸ்தலன் பவுலை சந்திக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ எழுந்து காலொன்றி நில்லு. கர்த்தர் அவனை பார்த்த உடனே வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூட்டாகி போச்சு இல்லையா? கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ எழுந்து காலொன்றி நில். இப்ப இவன் செய்யற ஊழியத்தில் பாருங்க, இவன் சப்பானியா இருக்கிறான், குருடனா இருக்கு. இவன் பிறவிலிருந்து எப்படி இருக்கிறான்? சப்பானியா இருக்கிறான். ஆகவே இதுவரைக்கும் நடக்காதவன், இதுவரைக்கும் அற்புதத்தை பெறாதவன், எந்த காரியத்தை சாதிக்காதவன், எதுலையுமே செயல்பட்டு எந்த விஷயத்துல வந்து அவன் விருப்பத்தை நிறைவேற்றாத மனுஷன், எதுக்குமே தகுதி இல்லாதவனா இருந்தான். ஆனா இந்த பவுல் சொல்றார், பாக்குறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அவர் என்ன பண்ண தெரியுமா? அவன் நிலைமை என்ன, சூழ்நிலை என்ன? அவனுக்குள்ள இருக்கிற இந்த பலவீனத்திலிருந்து பலன் அடையக்கூடிய, இந்த இருளிலிருந்து வெளியே வரக்கூடிய, இந்த அறியாமையிலிருந்தும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, அந்த மனப்பான்மை, அந்த அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் அவனுக்குள் இருந்ததை அப்போஸ்தலன் பவுல் கண்டுபிடித்தான். கைத்தட்டி நடக்கும். மற்றவருடைய உணர்வை புரிந்து போதிக்கிறவன் ஊழியம் செய்கிற உண்மையான ஊழியக்காரன். இந்த விஷயத்துல பெஸ்டா என்ன நடந்து தெரியுமா? வாசிக்க கேட்பாரு. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டார்கள். பவுல் செய்ததை யார் கண்டார்கள்? ஒரு நாள் இந்த செய்கையை ஜனங்கள் பார்க்க போறாங்க. உன் குடும்பம் பார்க்க போற, ஒரு சொந்த பந்தம், பிள்ளைங்க பார்க்க போறாங்க. எவ்வளவுமா பேசின, அநியாயமா திட்டின, ஒரு ஒதுக்கின, இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு பார்க்க போறாங்க. தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டார்கள். இது எங்கது என்ன ஞாபகம் வருது? நீங்க சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. அங்கே தேவன் நம்மை பற்றி, ஊழியக்காரனை பற்றியும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த தாவீது மூலமா என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அதை நாம் வாசிக்க கேட்போம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் யாரா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்,
உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமா, எல்லாத்தையும் வச்சுக்காங்க கீழ்ப்படுத்திருக்கிறார். அப்ப நம்மளை என்ன செய்றாங்க? தேவர்கள் என்று இந்த இடத்துல அடையாளத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அப்படிதான் இருக்குது. தேவர்கள் வந்து தேவ மனுஷர்களை திருமணம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் பாருங்கள், தேவதூதர்கள் வந்து இறங்கிக்கிறார்கள் சொல்லி இப்ப இந்த பவுலை யாரா பாக்குறாங்க? மனுஷனா பார்க்கல, ஊழியக்காரனா பார்க்கல, யாரா பாக்குறாங்க? தேவனாய் பார்க்கறாங்க. ஆமென். இது எனக்கு நடந்துச்சு. சீக்கிரம் வாசிப்பு. அடுத்து அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு நீங்க வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்க கேட்போம். பவுல் 15 வசனம் 17-15 பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனா பட்டணம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயுவும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை அப்போஸ்தலர் பவுல் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தைகளில் சந்தைகளில் வரவங்க போற எல்லாரோடும் கூட தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை அவருக்கு கொடை செய்தார். ஆமென். வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது காரில் போயிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் கால்நடையா போயிட்டு இருக்கிறாங்க, கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு அழகழகா போயிட்டு இருக்கிறாங்க. குட்டியிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோம்னா ஆத்ம பாரம், ஆத்ம தாகம். அவர்கள் பின்பற்றி அவர்கள் யாரை நம்பி போனாங்களோ அது அந்த ஆவி யாரும் எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். அங்க போனா என்ன ஆகும்? அல்லேலூயா. குருடனுக்கு வழிகாட்டினா என்ன செய்வாங்க? 2 பேரும் போய் குடிந்து அவர்கள் நரகத்தை தான் விடுவோம். இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்பதற்காக நமக்கு வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஆமென். கடைசியா செய்து முடிப்போம். முதலாவது அவன் அடையாளம் இனம் கண்டு தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய பாரத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணி ஊழியம் செஞ்சாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம். 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தைரியமா பிரசங்கிக்கிறார். நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. அவங்க அதை நினைப்பாங்க, இவரை சொல்லுவாங்க, ஏதாவது நம்மளை பேசிடுவாங்க, ஒதுக்கிடுவாங்க, இவரை நம்ம தப்பா நினைச்சிருவாங்க, இந்த இனம் இந்த மொழின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிறாங்க. எதை பத்தி பயப்படாதீங்க. தைரியமா எங்க நின்று ஆண்டவர் பத்தி நீங்க என்ன செய்ய, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நம்ம சொல்லி தைரியமா நம்ம உறவுகளுக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த கௌரவத்துக்காக தைரியமா இயேசு கிறிஸ்துவை வந்து வெளிப்படையை சொல்லாம எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா கர்த்தர் மறுதளிக்கிறோம் இல்லையா? என்ன செஞ்சாரு பேதுரு? தைரியமா மறுதளிக்கிறான், உயிர் பயந்துகிட்டு. அவன் கூட இருந்தவன் தானே? இல்ல அவர் யாருமே தெரியாதுதான். இயேசு யாருமே தெரியாதுதான். ஒரு பெண்ணு வந்து சொல்ற, நீ அவன் கூட இருந்த மாதிரி தெரியுதே. இல்ல அப்படின்னு 3 தடவை மறுதளிச்சான். இன்னைக்கு நல்ல கவனிங்க. உலகத்துக்காக உலகத்துக்காக நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்காதீங்க. தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமா, ஆண்டவருக்காக வைராக்கியம் பண்ணுங்க. இந்த அப்போஸ்தலர் பவுலை போல வைராக்கியமா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தைரியமா பண்ணினாரு. அப்ப என்ன நடந்துச்சு? இந்த தைரியத்தை கண்ட உடனே, இந்த உற்சாகத்தை கண்ட உடனே, இந்த மனுஷனுக்கு கொடுக்கிற வல்லமையும் அபிஷேகத்தை கண்ட அத்தனை ஜனங்கள் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் என்ன செஞ்சான்? 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இந்த வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். விசேஷித்த அற்புத கைக்கு தந்தமானவர்கள். இவருடைய தைரியமும் துணிச்சலும் வைராக்கியமும் இவருடைய நம்பிக்கையும் ஆத்ம பாரமுள்ள ஊழியமும் அவருடைய எண்ணமும் அவருடைய விருப்பமும் என்ன நடந்துச்சு? இந்த இடத்துல பாருங்க, ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட்? பாத்தீங்கன்னா 2 வருஷம் இப்படி செய்து கொண்டிருந்தான். ஆசியாவிலும் கிரேக்கர்னா யூதரும் ஆகிய, கிரேக்கர்னா யாருங்க? புறஜாதி மக்கள். கிரேக்கர்னா
எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். வசனத்தை கேட்டது மட்டுமல்ல, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அதனால என்ன நடந்துச்சு? அவனுடைய சரீரத்தில் இருந்து போதும். அதாவது 17 இருந்து 20 வருஷத்துக்கு சீக்கிரம் வாசிக்கும். இது எபேசுவில் இருக்கிற குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது இந்த அற்புதத்தை, இந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தை கேட்ட உடனே தெரிய வந்துச்சு. அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். அவங்க எல்லாரும் பயமடைந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அன்னைக்கு விசுவாசித்தவர்களில் அநேகர் பேர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி செய்கைகளை எல்லாம் வெளிப்படுத்த, நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, நாங்க போனதெல்லாம் தப்பு, ஜோசியம் ஜாதகம் நாலு குறி கேட்டு போய் இப்படிலாம் நம்ம பேச்சை கேட்டு நான் போனதா இதெல்லாம் வீண் சொல்லி எல்லாரும் வந்து என்ன செய்யாங்க, வசனம் தான் உண்மையானது சொல்லி, தேவன் தான் உண்மையான வெளிப்பட சொல்லி வந்து அர்ப்பணிப்பார்கள். அடுத்து மாயவித்தைக்காரராய் இருந்தவர்கள், இதுல பாருங்க, மாயவித்தை பண்ணவங்க மந்திரவாதிகள் என்ன செய்யறாங்க, அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து புஸ்தகத்தை வச்சு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பறவைகளை வச்சு, மிருகத்தை வச்சு, ஊரும் பிராணிகளை வச்சு வித்த காட்டினவன்னா இன்னைக்கு என்ன நினைச்சாங்க, தேவசமுத்திரம் வந்து எல்லாம் அந்த புத்தகத்துல சுட்டரிச்சு அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாருடைய எண்ணங்களை, சிந்தனைகளையும், சுய நீதியையும் மேற்கொண்டது. கேட்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க, நாங்க போறதான் ரைட்டு, நம்ம போற பாதை தான் கரெக்ட், நம்ம செய்யறதுதான் சரியானது, நம்ம படுற வழிபாடு தான் கரெக்டானது, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய முதிர்ச்சி, நம்முடைய படிப்பு, கல்வி, நம்முடைய செல்வாக்கு தான் நமக்கு ரொம்ப பெரிய சாதிச்சு நினைச்சுக்காங்க. இல்லை. அல்லேலூயா. லூக்கா புத்தகம் 11:28 சொன்னாரு, இந்த வசனத்தை வாசிக்கிற கேட்கிறவன் இதன்படி நடக்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். எவர்களை தேவன் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் யாரோ அவரை நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்திருக்கிறார். பரிசுத்தப்படுத்த மட்டுமல்ல, அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். எதற்காக? நாமும் அந்த மகிமைக்குள் பிரவேசித்திருக்கோம். நம்மோடு கூட சேர்ந்தவர்களை இந்த மகிமைக்குள்ளே வழி நடத்துவதற்கும் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்ன வரைக்கும் இதுவரைக்கும் இந்த உங்களுடைய ஆத்தும பாரம் வித்தியாசமா இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுந்து நின்று ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய பலவீனத்தை, எங்களுடைய அறியாமை, எங்களுடைய ஆண்டவருடைய சோர்வுகளை, எங்களுடைய அசதிகளை, எங்களுடைய கவனக்குறைவை, ஆவிக்குரிய விழிப்புணர்வற்ற நிலைமையை நாங்கள் அறிந்து இன்னைக்கு ஒரு சமூகத்தில் வருகிறோம். இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷமா நம்ம சபை ஒரு வருஷத்துல ஒருத்தர் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் இந்த இடமே இன்னைக்கு பத்திங்க. எத்தனை பேர் ஆதாயப்படுத்த முடியும்? அல்லேலூயா. நாமளே சரியா வர்றதில்லை, நாமளே சரியா சாட்சியா இல்லை, நாமளே சரியா என்ன அடையாளமா இருக்கிறது இல்லை. நமக்கு கிடைச்ச மகிமையே இன்னைக்கு நினைச்சிருக்கீங்க, எல்லாம் இழந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த சூரியன் அந்த நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே சீசனை பார்த்து சொன்ன ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னாரு, இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு புறஜாதி மக்கள், அறியாமை மக்கள், இருளிக்க ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வெளிச்சத்தை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்க மகிமை, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே கைகளை தட்டி ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்லாமா, அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லாமா, நன்றி. நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. தேங்க் யூ ஜீசஸ். யார் உள்ளத்துல உண்மையா கர்த்தர் பிடிச்சு பேசினாங்களோ அவங்க உள்ளத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காகத்தானே ஆண்டவரை நான் ஜீவிக்கிறேன். கைகளை உயர்த்தி, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும்
மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலம் கொடுப்பே கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலம் கொடுப்பே அவமானம் இல்லை சிலுவைகளே அப்போஸ்தலன் பவுலை போல நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், சபடார்ந்தவரை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தின தேவன். அவர் இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்திருந்தாங்க, பென்யமீன் கோத்திரத்தில் அவர் வளர்ந்திருந்தாங்க, கோத்திரமா இருந்தாங்க. கமாலியின் பாதத்தில் அமர்ந்து அவர் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கற்றிருந்தாங்க. அவருடைய நீதி சுயமா இருந்தது, அவருடைய வழிபாடுகள், அவருடைய வைராக்கியம் வீணா இருந்தது. எனவேதான் ஆண்டவரே தமஸ்குக்கு போகிற வழியில் தன் ஜனங்களை துன்பப்படுத்தும்படி, சிறைப்பிடிக்கும்படி, தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்கு பிள்ளைகளை இருளுக்குள்ள தள்ளும்படி கடந்து போனவனே, தேவனை முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை கத்த சந்தித்து பவுலாய் மாற்றி என் நாமத்தை விளங்க பண்ணுகிறேன். இருளுக்கு ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு, சாத்தான் இருளிலிருந்து அடிமைக்குள்ள மீட்பதற்கு உனக்கு நான் தரிசனமான சாட்சியாக ஊழியக்காரன் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே எங்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு எங்களுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் எங்கள் மேல் வச்சு உத்தரவாதமான ஊழியத்தையும் ஆத்தும பாரத்தையும் நாங்கள் அறிந்து இதுவரைக்கும் நாங்கள் எதற்கோ வீணானவைகள் மேல விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் ஆசைகள் வச்சிருந்தால் தயவாய் மன்னித்து எங்களுடைய விருப்பம் இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, உன்னதற்குரிய விருப்பமாகவும் பாரமாகவும் ஜெபமாகவும் இருக்க கருவி செய்யப்போம். மேலும் சகோதரர்களே, நீங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் ஜபத்தில் விடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னாரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கு கூட அப்படியே செய்யப்பா. 2 தீமோத்தேயு 2 சொன்னாரு. மேலும் சகோதரே, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நல்லொழுக்கத்தோடும் நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லாருக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று பிரதானமான சொல்கிறேன் சொன்னாரு. ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆத்தும பாரமுள்ளவர்களாக எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். அதை நிறைவேற்றி இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் தயக்கங்கள், பயங்கள், ஆண்டவரே, எல்லா விதமான தைரியமற்ற நிலைமை எல்லாமே மாறி இன்னைக்கு நாங்கள் பவுலை போல தைரியமாக, வைராக்கியமாக, எல்லா மனிதனுடைய
சூழ்நிலைகளை, இருதயத்திற்கிற எண்ணங்களை, விசுவாசத்தை, அடையாளத்தை கண்டுபிடிச்சு நாங்கள் தகுந்தபடி ஞானமாய் ஊழியம் செய்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து இவ்விதமாய் ஆண்டவருடைய அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் மூலமாக தேவ வசனம் விரித்தடைந்து தேவனுடைய வார்த்தை பலமாய் பெறுகிறது. அப்படி ஒரு அற்புதத்தை எங்கள் பட்டணத்தில், எங்கள் குடும்பத்தில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம் சார். ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்க விருப்பமும், உங்களுடைய எதிர்பார்ப்பும், உங்களுடைய நடைமுறையும், உங்களுடைய ஊழியமும், உங்களுடைய எல்லா விதமான எண்ணமும் இனிமேல் வித்தியாசமா இருப்பதாக கர்த்தர் பயன்படுத்துவாராக. God bless you.